நம்ம இந்த கேன்சர் சீரியஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பேஷண்ட் வந்துட்டு ஒரு 65 இயர் ஓல்டு மேல் பேஷண்ட். எங்கள்கிட்ட வரப்போ 2 மாதமாக அவரோட மோஷனில் ரத்தம் விழுகிறத கவனிச்சிருக்கார். இனிஷியலாக உடம்பு சூடு பிடிச்சதுனால இந்த மாதிரி ஆகுதுன்ட்டு அவரோட டயட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது குளிர்ச்சியான உணவு உட்கொள்கிறது இந்த மாதிரி. ஆனால் இந்த சேஞ்சஸ் பண்ணியுமே அவருக்கு இந்த சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகாததுனால அவரோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கார். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். ஃபேமிலி டாக்டர் கிளினிக்கலாக செக்அப் பண்ணிவிட்டு அவருக்கு சிக்மாய்டோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமரா டெஸ்ட் மூலமாக மோஷன் போகிற வழியை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அந்த வழியில் ஒரு சின்ன கட்டி வளர்ந்துருக்கிறது தெரிஞ்சு அதுலேருந்து சின்ன பயாப்சி டெஸ்டிங் அனுப்பிச்சார். இந்த பயாப்சியில் அது மலக்குடலில் வரக்கூடிய கேன்சர்னு டிடெக்ட் ஆச்சு. ஒன்ஸ் கேன்சர்னு டிடெக்ட் ஆன அப்புறமா பேஷண்ட் நம்மள்கிட்ட ஒப்பீனியனுக்கு வந்தாங்க. பேஷண்ட் நம்மள்கிட்ட வந்ததுக்கப்புறமா கிளினிக்கல் செக்அப் பண்ணப்போ இந்த கட்டி வந்துட்டு ஏனல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலத்வாரத்துக்கான வேல்வு கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த கட்டி வேறு எங்கேயாச்சும் பரவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோல் பாடி பெட்சிடி ஸ்கேன் பண்ணோம். அந்த பெட்சிடி ஸ்கேனில் வேறு எங்கேயுமே பரவல, கட்டி ரொம்ப சின்னதாக இருந்து ஸ்டேஜ் 1 இருக்கிறது தெரிய வந்தது. இந்த பேஷண்ட்க்கு ஸ்டேஜ் 1 இருந்தாலும் அந்த கட்டி அந்த ஏனல் ஸ்பிங்டரை இன்வால்வ் ஆயிருந்ததுனால மலக்குடல் மற்றும் அந்த ஸ்பிங்டர் ரீஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பர்மனெண்ட்டான கொலாஸ்டமி பண்ணி பேஷண்ட் இப்போது நல்லா இருக்கார். ஃபைனல் ரிப்போர்ட்லேயுமே அது ஸ்டேஜ் 1 கேன்சர்னு வந்ததுனால ஃபர்தராக கீமோதெரப்பி ரேடியேஷன் தேவைப்படலை. இந்த பேஷண்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நார்மலாக இந்த மலக்குடல் கேன்சரில் வரக்கூடிய மோஸ்ட் காமன் சிம்டம் என்னென்னா மோஷனில் ரத்தம் தென்படாது. இதை தவிர்த்து மற்ற சிம்டம்ஸ்ன்னு சொன்னாக்கா மோஷன் மறுபடியும் போகணுன்ற ஃபீல் இருக்கிறது, கம்ப்ளீட்டாக மோஷன் எம்டி ஆகலைன்ற ஒரு சென்சேஷன் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை அர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும். இந்த ரெக்டல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த மோஷன் போகிற பேசேஜை ப்ரிசர்வ் பண்ண முடியுமா இல்லையான்றது அந்த டியூமரோட லொக்கேஷனை பொறுத்து டிசைட் ஆகும். அந்த ஸ்பிங்டர்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை பொறுத்து அந்த ஸ்பிங்டரை நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியுமா இல்லையான்றதை சொல்ல முடியும். சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த மோஷன் போகிற பேசேஜை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறப்போ அதுக்கு பயந்துட்டு கொலாஸ்டமி வேண்டான்னு நினச்சிட்டு அர்லியாக இருக்கிற டிசீசஸை லேட் ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி விட்டுருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொலாஸ்டமி பற்றி பழைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கொலாஸ்டமி பற்றி விரிவான வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ட்ரீட்மெண்ட்டை பற்றி அதிகமாக யோசித்து ப்ரெஷியஸ் டைமை லூஸ் பண்ணதுனால க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்துடுறோன்றது மறக்கக்கூடாது. நன்றி.